Unit 6, example 6.31. A car rental firm has charges rupees 25 with 1.8 free kilometers. So 1.8 kilometers travel பண்ற வரைக்கும் amount எவ்வளோ rupees 25 தான். இதில் நீங்கள் half a kilometer travel பண்ணாலும் 25 rupees தான். So up to 1.8 kilometers total charges rupees 25. And then additionally நீங்கள் travel பண்ணக்கூடிய additional kilometersக்கெல்லாம் rupees 12. Rupees 12ங்கிறது for 1 kilometer rupees 12. Find the equation relating the cost y to the number of kilometers x. So x அப்படிங்கிறது number of kilometers and y-ங்கிறது total cost. Also find the cost to travel 15 kilometers. So இதுக்கு ரஃபாக நீங்கள் diagram draw பண்ணீங்க அப்படின்னா, say this is x axis and this is y axis. 1.8 kilometer இந்த red dotted line இருக்கு இல்லையா, அது 1.8 kilometerக்கு நேராக ஒரு dotted line. So 1.8 kilometer வரைக்கும் எவ்வளோதான், rupees 25. And then அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ட்ராவல் பண்ணக்கூடிய கிலோமீட்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு கிலோமீட்டருக்கு 12 rupees. ஓகே, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கணும். Now up to 1.8 kilometers the fixed rent is rupees 25. ஸோ இங்கே y is equal to 25 தான் வரும். x varies from 0 to 1.8. ஸோ இதே மாடல் தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் 6.3ல இந்த ஃபோட்டோ காப்பி சம் 18 சம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து y is equal to 1.5x அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்க. பிகாஸ் இங்கே x வந்து varies from 0 to 10. இங்கே பக்கத்தில் x வராது. பிகாஸ் இங்கே நீங்கள் கொஸ்டின் நீங்கள் இந்த சம்மில் நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு காப்பிக்கும் முதல் 10 copies வரைக்கும், ஓகே, முதல் 10 copies வரைக்கும், ஓகே, எவ்வளோ நீங்கள் காப்பீஸ் வாங்கினாலும் ஒரு காப்பி 1 rupee 50 paise. நீங்கள் 10 copies தான் வாங்கணும், அதுக்கு 15 rupees அப்படின்னு சொல்லலை. ஓகே, பட் இங்கே வந்து நீங்கள் half a kilometer ட்ராவல் பண்ணாலும் 25 தான். ஸோ இங்கே எக்ஸ் வராது. ஸோ இங்கே எக்ஸ் ஏன் வருதுன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, 5 copies கூட நீங்கள் வாங்கலாம். ஓகே, பட் இங்கே அப்படி கிடையாது. ஓகே, half a kilometer ட்ராவல் பண்ணாலும் இதே அமௌண்ட் தான். பட் இங்கே நீங்கள் 5 copies வாங்கினா அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட். அதனால தான் இங்கே எக்ஸ் வருது, இங்கே எக்ஸ் வரல. ஓகே, அண்ட் ஸோ இந்த முதல் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டோம். y is equal to 25. இது எப்போ அப்படின்னா when x varies from 0 to 1.8. அண்ட் அடிஷ்னலாக நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த கிலோமீட்டருக்கெல்லாம் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் rupees 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 1.8 kilometers the additional traveling kilometer for 1 kilometer is 12 rupees. அப்போ அது கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு பாருங்க. இப்போ y is equal to 25 is rupees 25ங்கிறது ஃபிக்ஸ். y is equal to 25 அப்படிங்கிறது அது ஃபிக்ஸட் கிலோமீட்டருக்கு, அந்த 1.8 kilometer வரைக்குமே இவ்வளோதான் 25. இப்போ இங்கே எக்ஸ் ஆனது டோட்டல் நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ். எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1.8. மேபி இங்கே 5 கூட இருக்கலாம். ஓகே, லைக் 5 kilometer அப்படின்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணிடணும். 1.8 kilometer அண்ட் தென் ரிமைனிங் 3.2 kilometer அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கிலோமீட்டருக்குமே rupees 12 தான். இங்கே எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறது எக்ஸ் வந்து 5ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இங்கே 5ங்கிறத போட்டுக்கலாம். பட் 12 5s ஆர் என்னது 16. ஓகே, இப்போ 12 5s ஆர் 16 ஆகிடுது. அப்போ டோட்டல் 5 kilometersமே இந்த இடம் 1.8 kilometer இந்த ஆஃபரை நம்ம இன்க்ளூட் பண்ணலை. அடிஷ்னலாக இதுவும் வேறு ஆட் ஆகிடுது. அப்போ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இப்போ இந்த இடத்துல என்ன வந்தால் கரெக்டாக இருக்கும், மைனஸ் இங்கே 1.8. பிகாஸ் 1.8 எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்தாலும் சரி அதுலேருந்து 1.8 சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஸோ இங்கே ஜென்ரலாக நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ். இப்போ 5 minus 1.8னா அது 3.2. அப்போ இங்கே கரெக்டாக வந்துடும் பாருங்கள். 25 + 12 into 3.2. பிகாஸ் டோட்டலாக ட்ராவல் பண்ணக்கூடியது 5 kilometers. அதில் முதல் 1.8க்கு 25 rupees. அடுத்து வர 3.2 kilometersக்கு தான் rupees 25. ஸோ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ்லேருந்து எப்போவுமே என்ன பண்ணிடணும், -1.8. ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். y is equal to rupees 25 for the first 1.8 kilometer and then for each and every additional kilometer it is rupees 12. open the bracket. x ஆனது நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ், அதுலேருந்து என்ன சப்ட்ராக்ட் பண்ணிடணும், 1.8 சப்ட்ராக்ட் பண்ணிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x is equal to 5ங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகே, இந்த ஈக்குவேஷன் எப்போ வந்து இது ட்ரூ அப்படின்னா x is greater than 1.8. இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன்ட் ஈக்குவேஷனாக எழுதணும். y is equal to 25 and இங்கே நம்ம ஆப்டைன் பண்ணதை கம்பைண்டாக எழுதிடுங்க. y is equal to 25 when x varies from 0 to 1.8 and then y is equal to 25 plus 12 into இங்கே ஆப்டைன் பண்ணதை எடுத்து எழுதிடுங்க where x is greater than 1.8. நெக்ஸ்ட் அடிஷ்னலாக இங்கே இன்னொன்று கேட்டிருக்காங்க பாருங்க.
கேட்டிருக்காங்க ஆல்சோ ஃபைண்ட் த காஸ்ட் டு ட்ராவல் 15 கிலோமீட்டர்ஸ். அப்போ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 போடுங்க. ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1.8க்கு இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கணும். இந்த ஈக்குவேஷன் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15ன்றதை கொடுத்து பார்க்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 12 இன்ட்டு 15. ஸோ டோட்டலாக 15 கிலோமீட்டர்ஸ்னும் போது அதுலேருந்து 1.8 சப்ராக்ட் பண்ணிடணும். பிகாஸ் அதுக்குண்டான அமௌண்ட் இங்கே எழுதியாச்சு 25 அப்படிங்கிறத. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 12. இங்கே 15 மைனஸ் 1.8 அப்படிங்கிறது 13.2ன்றது வருது. ஓகே, அண்ட் திஸ் இஸ் y இஸ் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 12 இன்ட்டு 13.2. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 13.2. 2 2s are 4, 2 3s are 6, 2 1s are 2, 2 1s are 2, 3 1s are 3, 1 1s are 1. So 4, 8, 5, 1. இங்கே ஜஸ்ட் இது 1 இது. இங்கே ஒரு டெசிமல் விட்டு பாயிண்ட் வைங்க. 158.4 கிலோமீட்டர் அப்படிங்கிறது வருது. 158.4 கிலோமீட்டர். ஸோ இதோட 25 நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 25 இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ we get 4, 13, 6, 7, 8, 183.4. அப்போ y is equal to 183.40 rupees. y-ங்கிறது cost. Therefore, the cost of traveling 15 kilometers is 183 rupees 40 pies. Okay, thank you children.